அனைவருக்கும் வணக்கம். திருமண நடைமுறை பகுதி 23. நான் காட்பாடியில் தொடர்ந்து 18 ஆண்டுகள் முடித்து 19ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்து ஆண்டவன் ஆசியோடு சுமார் 600 திருமணங்களுக்கு மேல் நடத்த வழிகாட்டி கொண்டிருக்கும் இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தலைப்பாக பெற்றோர்களுடைய குணங்கள் திருமணத்தின் பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமான பொருத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய இந்த பதிவின் அம்சமாகும். குறிப்பாக திருமணத்தை பற்றி பெற்றோர்கள் இரு வீட்டாரும் பேசும்போதும் பல செயல்பாடுகளை பார்க்கின்றோம். வசதி, செயல்பாடு, முன்னேற்றம், கல்வி, ஜாதகம் என்கிற பல வகையில் நாம் பார்த்தாலும் அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களுடைய குணங்கள் நல்ல எண்ணமுள்ள பெற்றோராக, விட்டு கொடுத்து செல்லும் பெற்றோராக, கருணை உள்ள இதயம் உள்ள மனிதராக இருக்கிறாரா என்பதை சரி பார்த்த பின்புதான் நீங்கள் திருமணத்தை இறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். காரணம், திருமணம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து விடுகின்ற விஷயம் அல்ல. அந்த இரு பிள்ளைகளும், அது ஆண்மகனோ பெண்மகளோ, இருவரும் சேர்ந்து வாழும்போது வாழ்க்கையில் பல சிக்கல்களோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் இரு வீட்டு பெற்றோரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு, கருணையான எண்ணத்தோடு செயல்பட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல, இது தவறல்ல என்று சொல்லி இரு பிள்ளைகளையும், தன்னுடைய பிள்ளைகளை இருவரையும் அரவணைத்து அறிவுரை சொல்லி அவர்களை திரும்ப வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு அகம்பாவத்தோடு கோபத்தோடு செயல்பட்டு அந்த பிள்ளைகளை பிரிக்கக்கூடாது. அதற்கு அடிப்படை தகுதி என்பது விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணங்கள் பிள்ளைகளுக்கும் வேண்டும், அதைவிட பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஆகவே இந்த முறையில்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள், ஏனென்றால் பெற்றோர் என்றால் இறைவன் அந்த பக்குவத்தை தருவதற்காகத்தான் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து அந்த சகிப்புத்தன்மையும் மனித நேயத்தையும், ஒரு தகப்பனுடைய, ஒரு பெற்றோரின் உண்மையான கடமை அவருடைய பிள்ளைகள் திருமணத்தில்தான் முடிகிறது என்று இறைவனே சொல்லிவிட்ட பிறகு தாங்கள் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த பெற்றோருடைய குணங்களை அறிந்து தெரிந்து அதன் பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. மேலும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து வரன்களுக்கும் மிக விரைவாக அற்புதமான வாழ்க்கை எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மன்